ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ரொம்ப சாஃப்டான தேங்காய் கொழுக்கட்டையை வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் எள்ளு, ரெண்டுத்தையும் தனித்தனியாக நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். அதே கடாயில் 3/4 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதிக்கிற வரைக்கும் கிண்டலாம். வெல்லம் கரைஞ்சி கொதிச்சதும் அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் எல்லையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா அதில் உள்ள தண்ணி எல்லாம் வத்துற அளவுக்கு வதக்கி ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த ஸ்டஃபிங்கு எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கோ அந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங் வெளியில் லீக் ஆகாமல் இருக்கும். வெளியில் பார்க்குறதுக்கு அழகாக பால் போலே இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கூட ட்ரைனஸ் ஈரம் இல்லாமல் ட்ரையாக வதக்கி எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் அவுட்டர் லேயர் பண்ணுறதுக்கு 1 கப் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குவோம். இது உப்பு எல்லா இடத்துலையும் பரவுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் காய்ச்சின பாலை கொஞ்சம் வெதுப்பான சூட்டில் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கலாம். 2-3 டைமாக பாலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவும் பால். நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்து வச்சுக்குவோம். இந்த மாவை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிட்டு அப்படியே வச்சிடலாம். அந்த டைமில் நம்ம ஸ்டஃபிங்க்கு வதக்கி வச்சுருக்கவங்களை எடுத்து சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். இந்த உருண்டைகளை அந்த மாவில் உள்ளே வச்சு நம்ம உருட்ட போகிறோம். அதுக்கு அந்த அரிசி மாவு கலவையிலேருந்து கொஞ்சம் எடுத்து மெல்லிசாக தட்டிக்கலாம். நம்ம விரல் வச்சு தட்டினாலே போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. நல்லா தட்டிக்கிட்டு அதுக்குள்ளே உள்ள அந்த உருண்டையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வெளியில் உருண்டை தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி பால் போல் உருட்டிக்கலாம். ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம், மெதுவாகவே உருட்டினா போதும். உருண்டைகளை இருக்கிற மித்த எல்லா மாவையும் இது போல் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். இந்த உருண்டைகளை இட்லி பானையில் வச்சு ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்ல சாஃப்டான சுவையான கொழுக்கட்டைகள் தயாராகிடும். இது வெளியில் நல்லா சாஃப்டாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கிறதுனால எல்லோரும் ரொம்பவே விரும்புவாங்க. இது போல் வித்தியாசமான முறையில் கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.